அழகே உன்னை பார்த்ததும் அழகே உன்னை பார்த்ததும் என் இமைகள் தோத்து விட்டது. உன் அன்பிற்காக நான் ஏங்கிக்கிட்ட போதுதான். ஹலோ ஹலோ பிரபா. கவிதை கோபால், சொல்லுடா பிரபா. எங்கடா இருக்க? இங்க சாலிகிராமத்துல தான் இருக்கேன். சூப்பர்டா, நல்லதா போச்சு. நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல யூடியூப்ல, உனக்கு வந்து பொண்ணு வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்ட்டு. நீ கூட கீழே வந்து சண்டை போட்டி ஆபீஸ்ல கூட வந்து. ஆமாடா ஆமாடா. அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு பாப்பா வந்திருக்காங்க, ஒரு பொண்ணு. சரி, ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு இங்க ஆபீஸ்ல உட்கார வச்சிருக்கேன். சரி, ஓகே. அதான் வரியா? எப்படி இல்ல அமிச்சிருவா? இல்ல இரு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருக்காங்க. 10 நிமிஷம் எப்பறம் வெயிட் பண்ண வைக்கிறது? அப்ப அனுப்பிடுவா, என்னன்னாலும் வர சொல்லவா? இந்த இருல ஒரு 5 நிமிஷத்துல நான் காவேட்டி கிடைக்கிட்டதா இருக்கேன். 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்களாடா அவங்க. 2 நிமிஷத்துல வரியா? சரி, நான் ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ஒரே நிமிஷத்துல வந்துடுறியா? சரி சரி, பொண்ணு நல்லா இருக்குடா. ஓகே. சின்ன பொண்ணா இருக்கு. எத்தனை வயசு இருக்கு அதுக்கு? வயசு என்ன, ஒரு 23 வயசு தான் இருக்கும். உன்ன மாதிரி ஒல்லியா நல்ல கலரா இருக்கு, செம்ம கலரு. சரி, ஓகே பிரபா. ஆனா உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. சரி சரி, பிடிக்கும் பார்ப்போம். சரி வரியா? பொண்ணு தானே கேட்டான். இப்ப வர ஒரு 5 நிமிஷம். வாடா வாடா, சீக்கிரம் வாடா. ஒரே நிமிஷத்துல வந்துடுறானா? வார்த்தம் வச்சு வந்து செம்ம ஃபன் பண்ண போறோம். ஸோ வரைக்கும் ஆரஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விட்டுருங்க. சிரிக்கிறது நீ ரெடியா இருங்க, சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். 5 minutes later. கோபால் தான் வந்துட்டான். கோபால் வா. எதுக்கு இவ்வளவு நேரம்? வேலையா? இவரு பொண்ணு ஊர்ல இருந்து வந்துருக்கு. சின்ன பொண்ணா இருக்கு பார்க்க. இப்போ பக்கமா ஃபர்ஸ்ட் பேசி உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதுலாம் பேசி நீ தெரிஞ்சுக்கோ. கரெக்டா பேசு, புரியுதா? அந்த போஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கு. வா, இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஹாய் கோபால், உட்கார். தெரியும்ல கவிதை கோபால், யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ். பாத்திருக்கீங்களா? ரொம்ப ஃபேமஸ். அதுதான் சரி, நேரடியா பேச வச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு நல்ல பிரச்சனை இல்லை. நான் ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். என்ன உனக்கு ஓகேவா கோபால்? பேசுறியா? நான் உட்காரவா இல்லை நான் வேலையை தான் பார்க்கவா? நீ உட்காருன்னா உட்காருன்னா நான் எப்படி வேலையை பார்க்கவா? எனக்கு ஒர்க் இருக்கு, நீங்க பேசுங்க, போகும்போது சொல்லிட்டு போங்க, சரிங்களா? சரி, ஓகே. நல்ல வேலை அவன் போயிட்டான். நான் இருந்தோம்னா பேசவே முடியாது ஒழுங்கா. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சினிமாவில் ஒர்க் பண்றேன். என்னவா ஒர்க் பண்றீங்க? நான் ரைட்டரா இருக்கேன், பாடலாசிரியர். பாட்டெல்லாம் நல்லா பாடுவீங்களா? பாட்டு நான் எழுதுவேன், பாடுவேன், ரெண்டுமே பண்ணேன். ஏதாவது பாட்டு பாடிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் பாடினது இது யூடியூப்ல வரல, நான் பாடி விட்டுருக்கேன். பாடிட்டு இருக்கீங்க? அதான் யூடியூப்ல மற்ற சேனல்ல பாடிட்டு இருக்கேன். என் சேனல்ல பாட்டு என்ன மாதிரி ஒரே ஒரு பாட்டெல்லாம் பாட்டு பாடுவீங்க? இருக்கு. ஒரே ஒரு பாட்டு, அம்மா பாட்டு மட்டும்தான் என்னோட சேனல்ல ஓனா இருக்கு. எந்த ஊர் நீங்க? எனக்கு தென்காசி. சென்னைக்கு எப்போ வந்தீங்க? நான் வந்து 6 வருஷம் ஆகுது. வந்ததுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்ததுலேருந்து சினிமாவில் தான் இருக்கேன். வீடு எங்க இருக்கு உங்களுக்கு? வீடு தென்காசில தான். சென்னையில இருக்கீங்களா? எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? இப்போதைக்கு நான் சென்னையில இருக்கேன். ஸ்டே பண்ண வீடு, என் சொந்த வீடு வந்து தென்காசி, அதான் என் ஊர். இப்போ எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? இப்போ நான் ஒரு எண்ணம் கூட ரூம் படிச்சிருக்கேன் லாட்ஜ்ல. கவிதை எல்லாம் நீங்க நல்லா சொல்வீங்கன்னு நான் பாத்திருக்கேன். ஆமா ஆமா. ஏதாவது கவிதை சொல்லுங்க. ரோஜா பூவை பறித்து விடாதே, பறித்த பூவை கிள்ளி விடாதே, கிள்ளிய பூவை எரிந்து விடாதே, அது போல பின்னே நீ காதலை மறுத்து விடாதே. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. ஆல்ரெடி ஆனா அந்த கவிதையை நீங்க சொல்லிருக்கீங்களா? புதுசா வேற ஏதாச்சும் சொல்லுங்க. புதுசாவா? அழகே உன்னை பார்த்ததும் அழகே உன்னை பார்த்ததும் என் இமைகள் தோத்து விட்டது. உன் அன்பிற்காக நான் ஏங்கிக்கிட்ட போதுதான். ஓகே, நல்லா இருக்கு. மங்கல்ல இருந்து நீங்களே கேள்வி விட்டுட்டுங்க, நான் 2 கேள்வி விட்டுட்டேன். கேளுங்க. உங்களுக்கு எந்த ஊரு? காஞ்சிபுரம். அங்க இருந்து எதுக்கு வந்தீங்க? வேலை பாக்குறதுக்கு தான். என்ன வேலை? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் சினிமா ஒர்க் பண்ணுவேன். நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். பையன் வந்து சினிமாவில் எப்படியாவது வந்துடுவான். முடியாதுதான், இருந்தாலும் வந்துடுவான்னு வச்சுக்கோங்க. சரி, வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணு
இப்போதைக்கு இருக்கிறது நான் சொல்றேன். பெண்கள் வந்து ஈஸியா வர்றவங்களுக்கு கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு. சரி, உங்களுக்கு எந்த இது ஈஸியா வேணுமா இல்ல கஷ்டப்பட்டு ஈஸியா வருதுன்னா எப்படி வருது? ஈஸியா வருதுன்னா டேரக்டர்கிட்ட பழகி இந்த லேடிஸ் மாதிரி லேடிஸே இருந்துச்சுன்னா டேரக்டர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிரும். அதனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்களா, அந்த மாதிரி தான் ஈஸியாக வருது. அவங்க எப்போ வருவாங்க? இப்போ என்னைய பக்கம் வந்துட்டு அவன் எப்போ வருவான்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் ஏன் உங்களை பார்க்க வந்தேன்? நான் பார்க்க வந்தது அவங்கள தானே. அப்ப என்ன கல்யாணம் பண்ணதுக்கு வரல நீங்க? உங்களை கல்யாணம் பண்றதுக்கு வரேன். அவங்க கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். டேய் பிரபா இங்க வாடா. டேய் பிரபா, டேய் இவன் என்னடா உன்னைய பார்க்க வந்தாங்க? புரியல. உன்னைய பார்க்க வந்தாங்க. என்னைய பார்க்க வந்தீங்களா? ஏங்க நான் உங்களை பார்க்க தானே வந்தேங்க. இந்த ஆளு என்ன கல்யாணம் பண்றதுக்கு சொன்னீங்க. இன்ஸ்டால வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீடியோ போட்டுருந்தான். அதுல போட்டிருந்துச்சு, இவங்க நேம் மென்ஷன் பண்ணல. அவனுக்கு எனக்கு நான் உங்களை நினைச்சு தானே வந்தேன். ஏங்க எனக்கு டேய் சொல்ல மாட்டியா தெளிவா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவனுக்கு தான் இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு பொண்ணு வேணும், பொண்ணு எப்படிடா இருக்கணும்னு நான் கேட்டேன். பொண்ணா இருந்தா போதும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணேன். அதை பார்த்து தான் நீங்க வந்தீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஸ்டால வீடியோ பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா இவன் தான் நினைச்சேன். ஏங்க இவங்க நினைச்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல. ஏங்க அவனுக்கு தாங்க நான் உங்களை நினைச்சதாலதான் நான் வந்தேன். ஏன்னா உங்களை பிடிக்கும். என்ன பிடிக்குமா? ஆமா. ஏய் நான்லாம் எது பண்ணல. நீ ஏன் மேல கோவப்படாத. ஏய் ஏன் மேல நீ ஏன்டா கோவப்படுற? நான் எங்க கோவப்பட போறேன்? மேல கோவம்லாம் கிடையாது பிரபா. சொல்றேன் இப்படி நம்ம இன்ஸ்டால வீடியோ போட்டோமா இல்லையா? இன்ஸ்டால வந்து நாங்க வீடியோ போட்டோம். அதை பார்த்துட்டு நீங்க வந்தானே சரி இவனுக்கு ஓகே சொல்லி தான் நீங்க வந்திருக்கீங்க நான் நினைச்சேன். அதுதான் சரி பேசுங்க நான் டிஸ்டர்ப் பண்ணவனா நான் அங்க போயிருந்தேன். நடிக்காதே பிரபா. டேய் நான் நடிக்கலடா, எனக்கு நடிக்கதான்டா செய்த. என்ன உங்களால நான் சண்டை போட்டுக்கணுமா? ஏங்க நான் உங்களை நினைச்சதாலதான் வந்தேன். இவங்க பேரை நீங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோல பேசுறது அவன் தான் எல்லாருக்கும் தெரியும். அது கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கோபாலன் பொண்ணு தேடுறான் என் சேனல்ல முதல்ல என்ன நிறைய சேனல்ல அவன் சொல்லியிருக்கான். பொண்ணு தேடுறான் சொல்லி வாய்தன்னு சொல்றான். அப்புறம் என்ன பண்ண நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்களை பிடிச்சனால தாங்க வந்தேன். இப்ப நீங்க சொல்லும் போது நான் செட் பண்ணி கொடுத்தது அவன் என்ன தப்பா நினைப்பான். ஏற்கனவே எனக்கு அவங்க இவங்க வருவாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஏற்கனவே எனக்கு அவங்க ஆகாதுங்க. காசு பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. சோ அவன் என்ன நினைப்பான்? நான் வேற எதுவுமே கூட்டது இன்சல்ட் பண்றேன்னா என்னதான் நினைப்பான்? இப்ப எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. உன்னை புடிச்சுதான் வந்தாங்க நான் நினைச்சு என்ன பேசின முதல்ல தப்பா ஏதாவது பேசுனியா? ஏதாவது பேசினா எனக்கு தப்பா? அவ கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. கல்யாணம் பண்ணிக்க தானே வந்தீங்கன்னு கேக்குறாரு. என்ன சொல்ற நீ? அதுக்கு தானே வந்தீங்க. நான் ஒரு மென்டல் அதுக்கு வந்தீங்க. அப்ப கல்யாணம் பண்ணி தான் அவன் சொல்லுவான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்க கேள்வி. எனக்கு அவங்களுக்கு பிடிக்கலங்க. நான் நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொன்னதுனால நான் பேசிட்டு இருந்தேன். இல்லாட்டி நான் ஏன் அவங்க கிட்ட பேச போறேன்? என்ன பேசிருந்த நீ? பிடிக்கலன்னா பேசணும்னு தெரியாது. கால் பண்ணா என்ன பேசிருந்த நீ? நான் எது கேட்டாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனே எனக்கு பிடிச்சிருக்காதானே நீ கேட்கணும். எதை கேட்டா போலீஸ் என்னங்க கேட்டீங்க? ஜெனரலா நான் பேசிட்டு இருந்தேங்க. எங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்க என்ன ஊருன்னு என்ன சொன்ன நீ? என்ன ஊரு பேர்லாம் சொன்னீங்க. என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டியா முதல்ல நீ? இல்ல கேக்குறேன். அதுதான் நம்ம தப்பு யாரு மேல இருக்கு? அப்புறம் நீ என்ன வந்து ஊர் ஃபுல்லா வந்து எனக்கு வந்து இது மாதிரி வந்து என்ன இது பண்றான் அது பண்றான்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன? சரி ஓகே.